வந்தோனே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இத ஒரு 2 வருஷமாவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு மீடியமா இருக்கிற அந்த சம்படத்தில பார்த்தீங்கன்னா, ரேசன் அரிசி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது இட்லி, தோசை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அத வந்து நான் போட்டு வச்சிருப்பேன். அதுக்கு பக்கத்தில வந்து சாப்பாடு அரிசி. சாப்பாடு அரிசி வந்து ஒரு சின்ன இதில அதுவே வந்து எனக்கு போதுமான அளவு இருக்கு. சின்னதுன்னா அதுவே வந்து ஒரு 10 லிட்டர் இருக்கும். அந்த மாரி ஒரு பாக்ஸ் தான். அதில வந்து சாப்பாடு அரிசி போட்டு வச்சிருக்கிறேன். இது 3ம் மெயினா அடிக்கடி எடுக்கிறனால ரொம்ப ஈஸியா இருக்கட்டுமேன்னு நான் அங்கனக்குள்ள வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அஞ்சர பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கடுகு, சீரகம், உளுந்து இதெல்லாம் ஒரு பாக்ஸ்லயும், அதுக்கப்புறம் இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் ஒரு பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட்டு நான் வச்சுட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் வாசமெல்லாம் போகுற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அத வந்து எடுக்கும்போதும் கொஞ்சம் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாரி. அதனால ரெகுலரா யூஸ் பண்ற இந்த கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அஞ்சர பாக்ஸில வச்சுட்டு, மத்தத வந்து சின்ன சின்ன பாக்ஸில வச்சிருக்கிறேன். அதையுமே நான் காமிக்கிறேன். இதில வந்து 2, 3ம் காலியா இருக்கு. அது வந்து சாமான் இல்லாதனால நான் அப்படியே காலியா வச்சிருக்கேன். வந்தோனே ஃபில் பண்ணணும். இந்த பாக்ஸ் தான். இது வந்து 100 எம்எல் வந்து பிடிக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வாங்கினது. மூடி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். கிளாஸ்ல குடுத்துருப்பாங்க. ஏர் டைட்டா இருக்கிறதுக்காக அந்த மூடி பக்கத்தில மட்டும் பிளாஸ்டிக்ல இருக்கும். மத்தது எல்லாமே ஸ்டீல்ல இருக்கு. ஓரளவுக்கு குவாலிட்டி சூப்பராவே இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலாக்கான அந்த பொருள் பிரியாணி இதெல்லாம் தாளிக்கிறோம் இல்லையா? கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் தனித்தனி பாக்ஸில போட்டு வைக்கிறனால அந்த வாசம் வந்து போகாத மாரி இருக்கு. 2 அஞ்சர பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணியும் நான் பார்த்துருக்கிறேன். அதுவுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா 2 அஞ்சர பாக்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இடம் ரொம்பவே மிச்சமாகும். அதுக்கப்புறம் இந்த மிளகுத்தூள் இருக்குது இல்லையா? மிளகு, சீரகம், உப்பு போட்டு இந்த மாரி கலந்து இந்த மாரி வச்சிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை எதுக்காவது போடும்போது இதிலேயே உப்பு இருக்குன்றனால தனியா உப்பு போட தேவையில்ல. இத அப்படியே வந்து தூவிக்கலாம். தனியா உப்பு கலக்காம ஒரு மிளகுத்தூள் வந்து வச்சிருப்பேன். அத வந்து பெரிய அஞ்சர பாக்ஸ்லயே நான் வந்து வச்சுருவேன். நான் இதில எல்லா பாக்ஸ்லயும் என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு சொல்லி உங்கள போர் அடிக்க விரும்பல. உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால நான் முக்கியமான டிப்ஸ மட்டும் தான் இதில ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய இட்லி குக்கர். இந்த இட்லி குக்கர் வந்து இப்போ யூஸ் ஆகாதுன்றனால, இதில ஓப்பன் பண்ண பாக்கெட்டெல்லாம் லப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாமே ஸ்டீல்ல இருக்குன்றதுனால, இதுவுமே ஸ்டீல்ல இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இது வந்து இட்லி குக்கர்ன்னு தெரியாது. அந்த அந்த சம்படத்தோட சம்படமா வச்சுட்டோம் அப்படின்னா. இது நல்ல வெயிட்டா இருக்கு. இத வந்து தூக்கி போறக்கு மனசு இல்லாம இந்த மாரி நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் மாசத்துக்கு 1 கிலோ துவரம் பருப்பு யூஸ் பண்றேன்னா, 1 கிலோ துவரம் பருப்புக்கான அந்த பாட்டில் வந்து கரெக்ட்டா வச்சிருப்பேன். அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிகமா வந்து அந்த லப்பர் பேண்ட் போட்டு மீதம் இருக்கிறத வைக்க தேவைப்படாது. கரெக்ட்டா வச்சிருக்கிறனால மேக்ஸிமம் அந்த பாக்ஸ் வந்து ஃபில் ஆகுற மாரியான பாக்ஸ தான் நான் வச்சிருப்பேன். அப்படி இல்ல அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு பாக்கெட் வந்து மிச்சமா இருக்க மாரி இருக்கும். அதாவது இப்ப கவுனி அரிசியா இருக்கட்டும், ராகி இதெல்லாம் எப்பயாவது நான் யூஸ் பண்ணுவேன். அது எல்லாத்துக்குமே